நீங்க கிராமிய கலைகளை பார்த்தீர்கள். அதனால்தான் நான் புதுவை மக்களுக்கும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் 1-2 கிராமிய கலை நிகழ்ச்சிகளை சேர்த்துக் கொண்டால் அது அந்த கிராமிய கலைஞர்களுக்கும் ஊக்கப்படுத்துவதாக இருக்கும், கிராமிய கலைகளை ஊக்குவிப்பதாகவும் இருக்கும். அதனால அரசாங்கத்துறையில் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், சபாநாயகர், துணை சபாநாயகர் இருக்கிறார்கள். அவர்களிடம் நான் வைக்கிற வேண்டுகோள், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கிராமிய கலை 1-2 நிகழ்ச்சியாவது நாம் நடத்த வேண்டும். திருமணங்களில் கூட அவர்களை கூப்பிட்டு நிகழ்ச்சிகள் நடத்தலாம். ஏன்னா காதுக்கு கேட்காத அளவிற்கு டொங்கு டொங்குன்னு சத்தத்தை போட்டு சில நிகழ்ச்சிகள் நடத்துவதை விட இந்த கிராமிய கலைகளை அவங்க ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால இந்த நிகழ்ச்சி மிக மகிழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொங்கலில் இருந்து மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுவை எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைந்து வருகிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் 14 ஆண்டு காலமாக இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து கொண்டிருந்த ஒரு புதுவையில் முழுநேர பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அரசாங்க பள்ளிகளில் படித்துக் கொண்டிருந்த குழந்தைகளுக்கு இன்று 10% நமது தொழிற்கல்வியில் குறிப்பாக மருத்துவத்தில் அவர்கள் படிப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி இங்கே பொங்கல் பரிசாக இன்னைக்கு 1-2 மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கைத்தறி கொடுக்கல, பாலியஸ்டர் தான் கொடுத்துட்டாங்க, இதை நாங்கள் எப்படி கட்டுறது அப்படின்னு பக்கத்து மாநிலத்தில் கூட மக்கள் இன்று சொல்வதை நான் பார்த்துக்கிறேன். அதனால தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் டிபிடி என்ற ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கான பணத்தை நாம் செலுத்திவிட்டால் அவர்களுக்கு எது தேவையோ அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். அதனால்தான் புதுவையில் நீங்க பாத்தீங்கன்னா டிபிடி மூலமாக நாம் மக்களுக்கு நேரடி வங்கி கணக்கு மூலமாக செலுத்தப்படுகிறது. பணமும் சரி, அவர்களுக்கு துணி மணி வாங்குவதற்கான பணமும் சரி. அதனால மக்கள் இன்று இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்னைக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பம் என்பது உலகத்திலேயே இவ்வளவு யாரும் பயன்படுத்த முடியாது என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியா முதன்மை நாடாக இருக்கிறது. அதிக மக்கள் பயன்படுத்தும் டிஜிட்டல் இந்தியாவாக இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம காய்கறி விற்கிற அக்கா கூட இன்னைக்கு இபே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, மீன் விற்கிற அக்கா கூட சொல்றாங்க. அதனால அந்த அளவிற்கு எளியோரிடமும் இந்த டிஜிட்டல் இந்தியா சென்று இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம், அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படுதுன்றீங்க. ரேஷன் கடைகள் திறக்கல, அது ஊழியர்கள் தொடர்ந்து போராடுறாங்க. அதே போல் மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் சரியாக இல்ல. அவங்க ரொம்ப இன்னைக்கு நல்ல மகிழ்ச்சியா எல்லாரும் கொண்டாடி இருக்கோம். என்னென்ன கோரிக்கை இருக்கோ எழுதி கொடுங்க, எல்லாம் நிறைவேற்றப்படும் என்று நான் தெரிவித்துக். அதனால நம்ம இன்னைக்கு மகிழ்ச்சியா கொண்டாடுறோம். தமிழக ஆளுநர் துணைவேந்தர் விவகாரத்துல சந்தித்தார். உடனே நான் ஜிப்மர்ல உள்ள இமெயிலுக்காக உடனே நான் அங்க விசாரணை நடத்தணும்னு சொன்னேன். அதுல என்னன்னா அதுல ஒரு தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு ஆசிரியர் மீது ஒரு தவறாக எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட இமெயில்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா கூட அது என்ன என்று முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். இப்ப தொழில்நுட்பத்தை பயன்படுத்த டபுள் எட்ஜ் ஸ்வார்டு நம்ம சொல்லுவோம். நுட்பத்தை நேர்மறையாகவும் பயன்படுத்தலாம், எதிர்மறையாகவும் பயன்படுத்தலாம். அவங்க விசாரணை நடத்தி அது அவருக்கு கெட்ட பேர் வர வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட இமெயில்னு சொன்னாங்க. பட் ஆனாலும் மாணவ மாணவிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எந்த கல்வி நிறுவனமாக இருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று. உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகுது. தமிழக பெண்ணாது எப்படி மேடம் பாக்குறீங்க? மரியாதைக்குரிய
தலைமைச் செயலர் புதுப்பானை புதுவை பொங்கல். யாவரும் முன்னிலையிலும் இதோ பொங்கலோ பொங்கல் பானை பொங்கி வரும் பொங்கலோ பொங்கல் என்று குரலிட்டு பொங்கலை வாழ்த்துவோம் வணங்குவோம். மஞ்சள் கொத்தோடு மாமரம் நிலையோடு அஞ்சு தண்டோடு நெருங்கோடு வழங்குவோம். மேல கொஞ்சம் கலருங்க அப்படியே. மகிழ்ச்சி பொங்கல். சந்தீஷ் தம்பி கொஞ்சம் ஆமாம் நல்லா முடிதான் இருக்கு. ஊரையும் காற்பா, அந்த நிலங்களையும் காற்பால், பொருளையும் காற்பா, அந்த நீர் வளம், நிலவளம், பொருள் வளம், ஆஜனத்தையும் காப்பார். ஆத்தா, இந்த மக்களையும் எங்க அம்மா காத்தாங்க. அம்மா 5 சடை கொஞ்சி வர, 5 சடை கொஞ்சி வர, அழகு சடை மார்பு